நான் எப்படி 10 வருஷம் வயது போலீஸ் பண்ணுறது எனக்கு மேட்டர் ஆகும். ஓகே இன்ட்ரெஸ்ட் இல்லை. சொல்லுமா. போன காரியம் என்னாச்சுடா? ஹலோ ஹலோ, ஒரே நிமிஷம்மா. சொல்லுமா. சரி நடக்கலாம்மா. என்னாச்சுடா? எல்லா டேரக்டர் மாதிரி தான்மா. ஆனால் இவர் என் கதை கேட்க கூட தயாராக இல்லைம்மா. என் கதை மார்க்கெட்டில் ஓடவே ஓடாதாம்மா. எடுக்கிறது வேஸ்ட்டான். அப்படியே எடுத்தாலும் லாஸ் ஆகிடுமா. யார்டா அவரு கதையை கேட்காம ஓடாதுன்னு சொன்னது? வைத்தியக்காரன். டேய் நீ ஏறா. புரியலம்மா. டேய் நீ எழுதின கதை இல்லை, நீ எப்படி பண்ண பார்த்துக்கலாம். அம்மா என்னம்மா சொல்கிற? சீரியஸாவா சொல்கிற? ஆமாண்டா, உன்னால் முடியும். நீ எடுக்கிற இல்லை எடுக்கணும், அவ்வளோதான். அம்மா பேசாத. சரிம்மா, கண்டிப்பாம்மா எடுக்கிறேன், எடுத்து காட்டுறேன். அப்புறம் சொல்லுமா. நீ எதை பற்றியும் கவலைப்படாத, ஓகேவா? நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன், சரியா? அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன், ஓகேவா? ஓகேம்மா. டேய் நாடா, இவன் நம்மளெல்லாம் வர சொல்லிட்டான், வராமல் இருக்கிறான். ஃபோன் பண்ணுறான் அவனுக்கு, எங்கே வரான்னு கேள்றா. எல்லோரும் வந்துருக்காங்களே, நான் தான் லேட்டு போல. ஹாய்டா. தோடா அவனே மட்டும் பாடுறா. ஹாய்டா. சரிடா ரொம்ப நாள் ஆயிடுச்சா வந்து. சரி வாங்க. என்ன விஷயம் திடீர்னு நல்லா வர சொல்லியிருக்கியா? ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லாததுக்கு லேண்டா வர சொல்கிற. நான் சொல்கிறத கேளுடாடி. என்னடா வந்து இது சொல்கிறா? அதுவா நான் வந்து உங்களுக்கே தெரியல, நான் ஒரு ஃபிலிம் பண்ணுறேன்ட்டு. அது வந்து நானே எடுக்கலான்னு இருக்கேன்டா. அதனால தான் உங்கள் சப்போர்ட் எல்லாம் எனக்கு வேணும். அதனால தான் நான் உங்களை வர சொல்லியிருக்கேன். இதில் என்ன இருக்குடா? என்ன ஹெல்ப் வேணுமோ கேள்றா, நாங்கள் செய்கிறோம். இப்போ எனக்கு வந்து உங்கள் ஊர் சைடில் ஏதாவது பாயடைஞ்சு வீடு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கடா. எதனா வாட்சா வீடியோ ஏதாவது? இது வேணாம். இந்த வீடியோ பாரு. உனக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்? என்னடா எதிர்பார்க்குற சொல்றா. நான் எந்த மாதிரி எதிர்பார்க்குறேன்னா, வீடு வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். பின்னாடி ஏதாவது தோப்பு, மாங்காய் தோப்பு அந்த மாதிரி, பக்கத்தில் அந்த ஏரி குட்டை ஏதாவது இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனாக இருக்கா அவங்க ஊர் பக்கத்தில்? இது என்ன காட்டல? இது ஓகே தான்டா. நீ எந்த வீடு கன்சல் ரிலேட் பண்ணுறிய? இது ஓகேடா. இந்த வீட்டை பற்றி டீட்டெயில் வேணும் எனக்கு. இந்த வீட்டை பற்றி யாருக்கும் தெரியலண்டா. இது ரொம்ப காலமாக இருக்குது. இந்த வீட்டோட ஹிஸ்ட்ரி பற்றி யாருக்கும் தெரியல. ஓகே சரிடா, நானே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லொக்கேஷனை பார்த்துன்னு வரேன். டேய் அம்மா கால் பண்ணுறா, என்னன்னு கேட்டு வரேன். என்னடா இவன் திடீர்னு இல்லை இறங்கிட்டு இருக்கான்? காலேஜ் 2 மாதத்தில் முடிய போகுது. டேய் உனக்கே தெரியும் இல்லைடா, அவன் படிக்கும் போதுலேருந்தே ஃபிலிம் பண்ணுறதுனா ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தான். டேய் அவன் இதில் இறங்குறது காரணமே வேறடா. பர்சனலாக வேறு ப்ராப்ளம் இருக்குறான் அவனுக்கு. அதனால தான் இதில் இறங்கிக்கிறான் அவன். அப்படி என்னடா ப்ராப்ளம்? உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்குதுடா.
அவன் ரொம்ப நாள் உயிர் வாழ மாட்டானா, அவ்வளோதான் இதில் இறங்கிக்கிறான். ஆட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கான். உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு யாரா சொன்னது? ஒரு நாள் அவன் எங்கள் ஊர் பக்கமாக பஸ்ஸில் நானும் அவனை மீட் பண்ணி பேசினேன்டா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு யாரோ பார்த்துட்டு அவன் ஏந்து போயிட்டான். அப்புறம் அவனுக்கு ஒரு கால் வந்துச்சு, யாருன்னு பார்த்தா டாக்டரு. சரி நான் எடுக்கலாமா வேணான்னு நினச்சேன். சரி எதனா எமர்ஜென்சியாக இருக்கும்னு எடுத்து பேசினேன். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், தம்பி உனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குடா, ஆப்ரேஷன் பண்ணாலும் சரியாகாது, பார்த்துடுடா. ஆப்ரேஷன் பண்ணாலும் 1 இயர் மேலே இருக்க மாட்டானாண்டா. அதனால தான் இந்த ஃபிலிம் பண்ணுறதுல இருக்கிறான். நீங்களாம் நான் சொன்னதா யாருக்கிட்டையும் சொல்லிக்காதீங்கன்னா, அவங்ககிட்ட கேட்காதீங்க. டேய் நீ அவனை தனியாக கூப்பிட்டு பேச வேண்டியதானடா, ஏன் நம்மளாம் இல்லையா அவனுக்கு? நீ நினச்ச மாதிரி தானே நானும் நினச்சேன், தனியாக கூப்பிட்டு பேசினேன். அது என்ன சொன்னான் தெரியுமா அவன்? நில்றா, ஏன்டா மறைச்சிட்ட? தெரியும்டா, ஏன்டா மறைச்சிட்ட? இதெல்லாம் சொல்ல மாட்டேன் என்கிட்ட. என்ன விஷயம்டா? எல்லாம் டாக்டர் சொல்லிட்டாரா. ஏன்டா இந்த மாதிரி பண்ற? டேய் எங்க போற? சொல்றா. என்ன சொல்கிறேன்? நான் சொல்றா. என்ன சொல்கிறேன்? வீட்டில் போயிட்டு எனக்கு இது மாதிரி ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்காம்மா, ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறியா? சரி ஓகேடா, நான் சொல்கிறேன்னே வச்சுக்கோ. அவங்களும் ஏதோ கடன்லாம் வாங்கி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணால் ஓகே. ஆனால் நான் வாழ்வேன்னு என்ன கேரண்டி? எனக்கு இஷ்டம் இல்லைடா, அவங்கள கடனாலே விட்டு போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால தான் நான் மறைச்சிட்டேன், யார்கிட்டையுமே நான் சொல்லலை. என்னோடய பேரண்ட்ஸை கடனாலே விட்டு போகிறத விட நான் செத்து போன துக்கத்தை கொடுக்க எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமாக தெரியலடா. உனக்கு அது புரியாதுடா. சரிடா, நான் போயிட்டு லொக்கேஷன் பார்த்துட்டு சொல்கிறேன், எதனால கால் பண்ணேன். எப்படி அடிப்படிச்சு? நல்லா தானே இருந்தேன். இந்த வீட்டுக்குள்ளே வந்து தான் ஞாபகம் இருக்கு, வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்தேன். ஆனால் எப்படி அடிப்பட்டுச்சுன்னு தான் ஞாபகம் இல்லை. கண் ஒழிச்சு பார்த்தா ரத்தம் பிளட்டாக இருந்தது கையில். ஐயோ ஒன்றுமே புரியலையே. கண்ணா கண்ணா, டேய் கண்ணா. இது உள்ளே வந்தேன், சுற்றி பார்த்தேன், போகலான்னு திரும்பினேன், கேட்டு போய் தொட்டேன், பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்டதுன்னு திரும்பி பார்த்தேன். அப்புறம் என்னாச்சு? போகும்போது ஏதோ சத்தம் கேட்டதுன்னு திரும்பினேன். ஆனால் அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எழுந்து பார்த்தா படுத்துன்னு இருக்கேன், அடிபட்டு. எப்படி அடிபட்டதுன்னு தான் ஞாபகம் இல்லை. எப்படி அடிபட்டு இருக்கோம், எப்படி பட்டுதுன்னே தெரியலையே. ஐயோ ஒன்றுமே புரியல. ஒரு வேளை என்னை யாராவது அடிச்சிட்டாங்களோ?
வாய்ப்பு இருக்குது. அடிச்சிருந்தா வலி தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஃபீல் இல்லை எனக்கு. வேறு ஏதோ தான் இருக்கும். ஒருவேளை கால் தடுக்கி விழுந்துட்டு இல்லை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா விழுந்தது நான் இப்படி விழுந்தது இப்படி எப்படி கால் தடுக்கி விழுந்ததா நான் விழுந்தது இப்படி. ஆனால் நான் அடிப்பட்டு விழுந்தது இப்படி இருக்காது. இன்னும் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு தெரியல. பாட்டி பாட்டி போனதுன்னா எங்கே போனேன்? இந்த ஊருக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்கு, அங்கதான் போனேன். அங்கே போனேன். இல்லை, நான் ஒரு ஃபிலிம் பண்ணோம், அதனால தான் அங்கே போனேன். அங்கெல்லாம் போகக்கூடாது. தத்திட்டு அங்கே போகக்கூடாது. இல்லைம்மா, எனக்கு அங்கே சின்ன வேலை இருக்கு, அதனால. அப்போ அங்கே போனோம்ன்றீங்க. அந்த வீட்டுக்கு பின்னால ஒரு சதுப்பு இருக்கும். அது அங்கே ஒரு சாமி, அந்த சிவன் கோவில் இருக்கும். சிவன் கோவிலுக்கு அவர் ஒரு சாமி இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் எது ஒன்று கேட்டுக்கணும். எந்த வேலைனாலும் போய் எங்கனாலும் போயிடுவார். சரி. இந்த கவுரு எக்காந்து கொண்டு எங்கே போனாலும் இந்த கவுரு மட்டும் கழிட்டாரு. சரி. ஓ, இதுதான் அந்த இடமா? அந்த வீட்டு பின்னால் ஒரு சவுக்கு தோப்பு இருக்குது. இதுதான் அந்த தோப்பா? வைத்தியரம்மா சொன்ன தோப்பு. இதுக்கு நடுவில் தான் கோயில் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஓ, இங்கே 2 வழி இருக்கு. அந்த பாட்டு எதுவுமே எனக்கு சொல்லலையே 2 வழி இருக்கான்னு. சரி, இப்படியே போவோம்.